இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல கேரி ஹான்மா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கேரி உனக்கும் உன்னோட பையனுக்கு இடையில நடக்க போற பேட்டில பத்தியா பேசுறேன்னு கேட்கும்போது ஹன்மா என்ன சொல்றாருன்னா அது பேட்டில் இல்ல பாக்கிக்கும் எனக்கு இடையில நடக்கக்கூடிய ஃபைட் அப்படின்னு சொல்லுவாரா. அப்பதான் கேரி அவன் உன்னை குக் பண்ண வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானு சொல்லி கேட்கும்போது நார்மலா ஹன்மா வந்து இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா நான் நிறைய தடவை பேட்டில் இருந்திருக்கேன், அதுல நானே தான் சமைக்க வேண்டிய நிலைமை நிறைய தடவை இருந்திருக்கும், அதனால இது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் கேரி யூஜரோவை பார்த்து நீ என்ன சாஃப்ட் ஆயிட்டியோ அப்படின்னு சொல்ல வருவாரா. அதுக்குள்ளேயே கேரியோட வாயில இருந்து சிகரெட் கட் பண்ணி விட்டுட்டு நீ இப்போ நான் சாஃப்ட் ஆயிட்டேன்னு தானே சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இப்படி இல்லை நீ இப்போ ரொம்ப ஷார்ப் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன்னு சொல்ல அதோட அவங்க கான்வர்சேஷன் அங்கே எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாக்கி டோக்குகாவா பார்க்க வந்திருப்பானா, அங்க வச்சுதான் பாக்கி டோக்குகாவா கிட்ட அப்பாவும் பையனும் சண்டை போடும்போது அந்த இடத்துல ட்ரபிள் ஏற்படுறத தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ உன்னோட அப்பாவை நீ நாளைக்கே சேலஞ்ச் பண்ண போறியான்னு சொல்லி கேட்க அப்படிலாம் இல்லை நான் சேலஞ்ச் எல்லாம் பண்ண போறேன்னு கிடையாதுன்னு சொல்லுவானா. டோக்குகாவாவோ ஹன்மா ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபைட் நடக்குதுன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஈவெண்ட், அதை தவிர எனக்கு இந்த உலகத்துல இம்பார்ட்டன்ட் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாரா. அப்பதான் பாக்கி டோக்குகாவாட்ட கேட்டுப்பான் வேலை இங்க 2 பேருக்கு இடையில ஃபைட் நடந்துச்சு அப்படின்னா நார்மல் சிவிலியன்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நீங்க பாத்துப்பீங்களா. ஏன்னா டோக்குகாவா அவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல போலீஸ் ஃபோர்ஸ் இறக்க முடியல, ஃபைட் என்ன நடந்தாலும் நான் நிக்க விட மாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஸோ இதே மாதிரி அப்பாவும் பையனை இப்போதைக்கு மாத்தி மாத்தி எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கறத காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹன்மா வந்து டெப்போவை பாக்குறதுக்காக பார்க்கு போயிருப்பாரா. அங்க வச்சுதான் டெப்போ ஹன்மாவை பார்த்து நீ லவ் பண்றியா யார் அப்படின்னு கேட்கும்போது அவருமே பாக்கி தான் வேற யாரு, நான் விதைச்ச விதை வந்து இப்ப மரமா வளர்ந்து இப்ப என்கிட்ட சண்டை போடணும்னு வந்து நிக்குது, இருந்தாலுமே கூட நான் இப்ப எந்த வேலை பண்ணாலும் என்னோட பார்ட் ஆஃப் ஹார்ட்ல நான் இப்ப அவனை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்டுட்டு போவோம் அப்ப நீ சொல்றது கரெக்ட் தான், இதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பார்ட் ஆஃப் லவ் தானே. அப்பதான் ஹன்மா அவரோட ட்ரீம் ஒன்று ரிவீல் பண்றாரு. ட்ரீம் என்னன்னா பாக்கி மேல கை வைக்காம இருக்கிறது தான் அவரோட ட்ரீமே. எப்பவும் அதை கேட்டுட்டு அந்த ட்ரீம் நிறைவேற நினைக்க அப்படின்னு கேட்க ஹன்மாவும் கேஷுவலா அதனாலதான் அதுக்கு பேர் ட்ரீம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்கிங் எண்டாக பாக்கி ஷிபுகாவாவை பாக்குறதுக்காக போயிருப்பானா. ஷிபுகாவா பாக்கிய பார்த்து நீ உன்னோட அப்பா கூட சண்டை பிக் பண்றதை நீ ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹன்மா கூட நிறைய பேர் சண்டை பிக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் எல்லாருமே ஹன்மா கூட சண்டை பிக் பண்றதை நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால யூஜரோவை பார்த்து சண்டை போடாம போறதுல ஒரு தப்பும் கிடையாது, நீ அப்படியே ஓடுனாலும் யாரும் உன்னை பார்த்து சிரிக்க போறதும் கிடையாது. அப்பதான் பாக்கி ஷிபுகாவாவை பார்த்து இந்த இடத்துல தான் தப்பு பண்றீங்க, இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐடியா, உங்களால வின் பண்ண முடியாத ஃபைட்டை பத்தி ஓடுறதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்ல ஷிபுகாவாக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. பாக்கி ஷிபுகாவாக்கு புரிய வைக்கிறான் எல்லாருமே ஒரு தவறான புரிதல்ல தானே இருக்காங்க, ஜீரோ கூட ஃபைட் பண்ண போறான் அப்படிங்கும் போது அது வந்து வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்க வச்சிருக்காங்க. ஆனா பாக்கியை பொறுத்த வரைக்கும் இது அப்பா பையனுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன சண்டை அப்படி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஷிபுகாவாக்கும் அவரோட மைண்ட்ல இருந்த குழப்பம் அப்படிங்கிறது தீர்ந்து போகுது. ஸோ அப்பதான் பாக்கி அன்னைக்கு நைட்டு 2 பேருக்காக டிஷ் பண்றான். ஏன்னா பாக்கிக்கு ஆல்ரெடி தெரியும் போல ஹன்மா எப்படியும் வருவாருன்னு சொல்லி கேட்ட மாதிரி ஹன்மாவும் பாக்கியோட வீட்டுக்குள்ள வருவாரா. பட் ஆனா 2 பேரும் எதுவும் பேசிக்காம உங்களோட சீட்ல வந்து உட்காந்துப்பாங்க. அப்பதான் பாக்கியோட வீட்டுக்கு வெளியே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இறக்கி அந்த பாதையில யாருமே போகாத மாதிரி பாத்துக்க ஆல் செட் பண்ணி விட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு சண்டை நடந்துட்டுனா நார்மல் சிவிலியன்ஸை பாதுகாக்கணும்ல, அதுக்காக தான் ஹன்மா போகக்கூடிய இடத்துக்குலாம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஹன்மா உள்ள சாப்பிடறதுக்கு முன்னாடி பவ் பண்ணிட்டு சாப்பிடுவாரா. இது வந்து பாக்கிக்கு ரொம்பவுமே புதுசா இருக்கும். யூஜரா ஹன்மா சாப்பிடறதுக்கு முன்னாடி பவ் பண்ணுவாரா, இதுக்கு பவ் பண்ணாரு எனக்கு முன்னாடி இருக்கிற சாப்பாடுக்கா இல்ல எனக்கு பவ் பண்ணாரா அப்படிங்கிற பல தாட்ஸ் இவனோட மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்ப பாக்கி சும்மா கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருப்பானா, அவனை ப்ராப்பரா சாப்பிட சொல்றாரு. அது எதுக்காகனா முன்னாடி இருக்கிற ஃபுட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் அப்படிங்கும் போது அதுக்கான மதிப்பு அப்படிங்கறத நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ சாஃப்டா ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் பாக்கி ஹன்மா கிட்ட இந்த சாப்பாடு பத்திரானா சொல்லுங்க, ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ண ஃபுட் இருக்கு அது தட்டுமா அப்படின்னு கேட்பான். அப்பதான் ஹன்மா பாக்கிய பார்த்து நார்மல் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு, சர்வ் பண்ண ஃபுட் அப்படிங்கிறது நல்லது கிடையாது, அதனால நான் உன்னை ப்ரிசர்வ் பண்ண ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிடு ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டும் சாப்பிடு, ரெண்டையுமே சேர்த்து என்ஜாய் பண்ணிக்க, ஆனா ப்ரிசர்வ் பண்ணது மட்டுமே சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாரா. பாக்கிக்கு இது ரொம்பவுமே புதுசா இருக்கும், சாப்பிடக்கூடிய விதத்துல இருந்து எல்லாமே. இது வரைக்கும் பார்த்த ஹன்மா வேற மாதிரியும் இப்ப பார்க்கக்கூடிய ஹன்மா வேற மாதிரியும் ஃபீல் ஆகுறாரு. இப்பதான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்களா. இப்பதான் பாக்கி ஹன்மா கிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்பமே வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏத்த மாதிரி இவர் என்னோட டேட் தானே அப்படிங்கிறப்போ இதை கேட்கறதுக்கான உரிமை என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஷ் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும் கேட்டேன்னு சொல்லி. பாக்கியுமே என்ன பதில் வரலன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஹன்மா அந்த இடத்துல நிப்பாரா. அவருமே கையை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறத பார்த்துட்டு இவனுமே அடிக்க போறாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பான். ஹன்மாவோ ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு பாத்துக்கலாம், யாரு ஜெயிக்காங்களோ அவங்க எனக்கு டிஷ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஸ்டோன் பேப்பர் சீசர்லயும் பாக்கி வின் ஆகிறான். என்னோட டேடி இப்ப டிஷ் வாஷ் பண்றதை நான் பார்க்க போறேனா அப்படின்னு சொல்லி அவனுமே யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் டிஷ் மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன், சாரி டிஷ் வாஷ் பண்றது. சீசர் தான் வச்சிருப்பாரா, அந்த ஸ்டோன்ல வச்சு அப்படியே அமுக்கி எடுத்துருவாரு. இந்த காலத்துல சீசர் கூட ஸ்டோனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரா. இவனுமே நல்ல கேம் தான் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் உள்ள என்ன நடக்கு அப்படிங்கறது ஸ்கோப் வச்சு பாத்துட்டு இருப்பாங்களா. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் நார்மலா இருக்க
அம்மா சடனா தெரிஞ்சு காணாம போயிருவாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி வந்து நிப்பாரா. அம்மா அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அங்க ஒரு கார்டு வந்து அவனுக்கு இருக்கிற பயத்துல அவன் கிட்ட இருந்து ஷீல்ட வச்சு அவனை கவர் பண்ணிப்பானா. அம்மாவும் அதுக்குள்ளோடி கையை விட்டு அவனை பிடிச்சு இதை வச்சு என்ன ஸ்டாப் பண்ண போறியான்னு சொல்லி கேட்டா அவனும் பயத்துல இல்லைன்னு சொல்லி அப்படி தலையாட்டுவான். அப்பதான் ஹன்மா போறதுக்கு முன்னாடி பாக்கிட்ட இதை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. எப்பவுமே பாக்கி தானே அவனோட வீட்டுக்கு ஹன்மாவை இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சேஞ்சா இருக்கட்டும் ஹன்மா வந்து பாக்கியை இன்வைட் பண்ணிருக்காரு. அப்பதான் ஹன்மா இவங்க உட்காந்து சாப்பிடறதுக்காக தனியா ஒரு ரூமே புக் பண்ணிருப்பாரு. ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இந்த ட்ரெஸ் நம்ம போட்டு வந்திருக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து பாக்கி விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருப்பாரா. இடத்துக்கு வந்த ஹன்மா பாக்கிய பார்த்து, ஒரு ஹோட்டலுக்கு நீ வார அப்படின்னா நீ கண்டிப்பா சூட் தான் வேர் பண்ணிருக்கணும், அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்துட்டு இருக்க. அப்பதான் பாக்கி ஹன்மாவை பார்த்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு யார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ராப்பரான திங்ஸ் எல்லாம் சொல்லி தந்திருக்கா? சின்ன வயசுல இருந்தே சொல்லி தந்து இது இந்த 3 விஷயங்கள் மட்டும் தான். ஸ்ட்ராங்கராவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் தான் என்னோட அப்பா யூஜரோ சொல்லி தந்திருக்காரு. ஒரு கொடுத்த அந்த மெசேஜை நான் ஒபே பண்ணேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவானா. அங்க பீக்ல இருப்பாரு. கூப்பிட்ட இடத்துல அசிங்கப்படுத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியை நீங்க சொல்லி தந்ததை நான் ப்ராப்பரா பண்ணிட்டேன், இப்போ கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது இந்த இடத்துலனாலும் எனக்கு ஓகே தான் சொல்லுவானா. ஆனா ஹன்மாவை அவரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கான சீட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் பாக்கி நார்மலா சாப்பிடக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரியான ட்ரிக்ஸே வாங்கி குடிச்சிட்டு இருப்பானா. அதான் ஹன்மா அவருக்குன்னு பிடிச்ச கிரேப் ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி பாக்கிக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்குறாரு. இந்த எபிசோடு இந்த மாதிரி தான் கைஸ் போகும். இந்த ஒரு எபிசோடு மட்டும்தான். அதுக்கடுத்து வரக்கூடிய 6 எபிசோடு சும்மா தெருக்கி விட்டுப்பானுங்க. டின்னர் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிக்க அப்பதான் ஃபைனலா ஹன்மா ஒரு டீ ஆர்டர் பண்ணுவாரா. பாக்கியுமே சேம் அதான் தான் ஆர்டர் பண்ணிருப்பான். அதை குடிச்சிட்டு இந்த டீ வந்து பிட்டரா இருக்கு, நம்மளோட கான்வர்சேஷன் மாதிரி அப்படின்னு வளர்த்திட்டு இருப்பானா. அப்பதான் ஹன்மா நீ எதுக்கு இப்ப இந்த மாதிரி பேசுறேன்னு கேட்பாரா. பாக்கி ஹன்மாவை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபாதர் அண்ட் சன் எப்பவும் இதே மாதிரியா இருப்பாங்க, உங்களுக்கே இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இல்ல? அது மட்டும் இல்லாம என்னோட மதரை எதுக்காக என்னோட டேட் கொண்டாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு ஹன்மா அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லும்போது பாக்கி என்ன சொல்றான்னா, அது சன்னா எனக்கு அதை தெரிஞ்சுக்க உரிமை இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹன்மா அதை பேசுற மூடுல கொஞ்சம் கூட இல்ல அப்படிங்கறது அவரை பார்த்தாலே தெரியுது. அப்பதான் நான் உங்களை சொல்ல வச்சாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பாக்கி ஹன்மாவோட சேட்டை பிடிக்கிறது. மேனேஜர் அதை பார்த்துட்டு ஆச்சரியத்துல இருப்பாரு. அவர் கோவப்படும் போது அந்த பில்டிங்கே ஷேக் ஆகுது. அப்பதான் ஹன்மா அவரை கொஞ்சம் கூல் பண்ணிட்டு பாக்கி அந்த இடத்துல இருந்து அப்படியே சுத்தி வீசுறாரு. ஒரு ஃபெயிலியரா இருந்த போது நான் அவனை கூப்பிட்டு மரியாதை செலுத்துறேன், இருந்த நீ இப்படி பண்றானா அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கன்னு சொல்லுவாரா. பாக்கி என்ன சொல்றான்னா, கையை உங்க மேல வச்சதுக்கு தான் இப்படி அப்செட் ஆயிட்டு இருக்கீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா உங்க மேல இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரத்துல ஃபைட் பண்ண போறாங்க. ஹன்மா பாக்கியை பார்த்து, நீ வந்து இது ஒரு ஃபாதர் அண்ட் சன் ஃபைட்டா மட்டும்தான் இருக்க போகுது, அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், என்ன இந்த ஃபைட்டை டவுன் கிரேட் பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உங்களுக்கு ஃபைட் பண்ண வேண்டாமான்னு சொல்லி இவன் கேட்க, ஓகே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவாரா. மிஸ் பில்டிங்கை விட்டு வெளியே போய் விழுந்திருப்பான். பில்டிங்கோட வாழை பிடிச்சு எப்படியே தப்பிச்சிட்டான். அப்பதான் அவர் பாக்கியோட கையை பிடிச்சிட்டு, இந்த கையை வச்சு தானடா என்னோட ஷர்ட்டை பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவாரா. பயத்துல கையை எடுத்துருவான். எடுத்துட்டியான்னு சொல்லி ஒரு கிக் பண்ணா. அந்த பில்டிங்கோட வாழை உடைச்சு அதர் சைடு போய் விழுந்துருவானா. அங்க வந்து கெஸ்ட் எல்லாருமே என்னடா நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹன்மா அங்க இருக்கிறவங்கிட்ட அப்பாலஜைஸ் கேட்டுட்டு, நீங்க உங்களோட மீல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, இவனுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்பதான் பாக்கி பஞ்ச் பண்ண வரும். அவனோட ஃபேஸை பிடிச்சிட்டு பையன் அப்பாவை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த அப்பாவும் அந்த பையனை ஓவர் கம் பண்ண விட மாட்டேங்காரு. இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பயங்கரமான ஃபன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில் வச்சு அமுத்திட்டு இருப்பாரா. கடைசியில பார்த்தா 2 பேரும் சேர்ந்து அந்த பில்டிங் விட்டு வெளியே விழுவாங்க. இடத்துல பிரசிடென்ட் நிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியான பீஸ்டா இவனுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. 2 பேரும் எத்தனாவது ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தாங்கன்னு கூட தெரியல. அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல. கடைசியில பார்த்தா 2 பேரும் ஒரு கார் மேல போய் விடுவாங்களா. பிரசிடென்ட் செத்துட்டானுங்களா இல்ல உயிரோட இருக்கானுங்களா சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப ஸ்டேட்டா சர்ஃபேஸ்ல விழுந்திருந்தா 2 பேரும் டெத் ஆயிருப்பானுங்க. ஆனா கார்ல லேண்ட் ஆகி ஒரு வழியா அவங்களோட பாடி கொஞ்சம் சேவ் பண்ணிட்டானுங்க. பிரசிடென்ட்டுக்குலாம் ஒண்ணுமே புரியல, எப்படி இவனுக்கு உயிரோட இருக்கானுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. பாக்கியுமே அங்க அன்கான்சியஸான ஸ்டேட்ல இருக்கானா. ஹன்மா பார்த்துட்டு, நீ எப்படி இந்த சின்ன ஹைட்ல இருந்து கீழே விழுந்ததுக்கலாம் இப்படி பாஸ்ட் அவுட் ஆகலாம்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லை, என்னால இப்போதைக்கு கொஞ்சம் மூவ் பண்ண முடியல, கொஞ்சம் கையை கொடுத்து தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவருமே தூக்கி விடுவாரா. கரெக்டா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவரோட ஃபேஸ்ல ஒரு ஸ்லாப் கொடுத்துருவான். அவரோட லிட்டில் ஸ்டெப்பு கூட மூவ் ஆயிருக்க மாட்டாரு. நீ என்னடா ஸ்லாப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிக்கு ஒரு ஸ்லாப் விழுமா. அவனும் அப்படியே பறந்து பில்டிங் குள்ள போகும்போது அங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்திருக்கும்ல, அங்க என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அம்மாவை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்க ஒரு 5 பேர் தடுக்கிறதுக்காக போறானுங்க. ஆனா அதுவும் ஹன்மாவோட ஃபேஸ் பார்த்ததுமே தெரிச்சு ஓடிடுவானுங்க. அப்பதான் ஹன்மா உள்ள போய் பாக்கி கிட்ட, எதுக்கு உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து என்கிட்ட சண்டை போட மாட்டேங்க, என்கிட்ட இருந்து எதுவுமே நீ கத்துக்கலன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாக்கி யூஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹன்மா வந்து ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாரா. அப்படியே பாக்கிக்கு ஒரு கிக் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர்ல போய் விழுந்துருவான். பிரசிடென்ட் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸே கால் பண்ணி இறக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல உள்ள ஹன்மா பாக்கி கிட்ட ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. பாக்கிக்கு புரியல, யூஜரோ என்கிட்ட ஹோல்ட் பண்ணி சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா யூஜரோவை விப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி
பாக்கிக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்க அவனும் வழியில பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறான். அவனால வலி ரொம்ப தாங்க முடியலையே, அதனால பாக்கியுமே அதே விப் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவான். ஆனா அந்த ஸ்ட்ரைக் எத்தனை ஹன்மா மேல கொடுத்தாலுமே கூட விக்னால கூட அந்த வலியை தாங்க முடியாம துடிச்சிருப்பான். ஹன்மாவை அதை ஹோல்டு பண்ணுவார்ல, அவரோட ஃபேஸ் பாக்குறதுக்கு அவ்வளோ டெரிஃபைங்கா இருக்கும். பாக்கி என்ன எதிர்பார்த்திருப்பானா அது வலிச்சிச்சின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் அதை சமூகம் ஹோல்ட் பண்ணிட்டு உன்னோட வெஞ்சன்ஸை என் மேல தீத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வெளியே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து சாப்பர்ல வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரெண்டு பேருமே சண்டை போடலாம் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு நிக்க. ஆனா இந்த இடத்துல பாக்கி ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வந்து ஹன்மாவை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. ஒரு பாடியை ஹன்மா கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட்ஸை எடுத்திருப்பான். அப்பதான் அந்த இடத்துல யாரும் பாக்கியை பார்த்து கத்துற சவுண்டு கேட்கும். யாரும் சொல்லி பார்க்கும்போது டோக்குகாவா தான் வந்திருப்பாரா. அவருமே பாக்கி கிட்ட நீ உன்ட்ட இருக்கிற ஃபுல்ல கொடுத்து சண்டை போடு, நீ பக்கத்துல ரெசிடென்ஸ்ல இருக்கிற மக்களை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், அவங்களே இந்த ஹோட்டல்ல இருந்த கெஸ்ட் எல்லாரையுமே நாங்க எவாக்குவேட் பண்ணிட்டோம், அதனால உன் இஷ்டத்துக்கு அடிச்சு பூந்துலாடுறான்னு சொல்ல ஹீரோவை எப்படியாட்டும் அடிச்சு நவுத்திரு, இந்த மால்ல இருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி இவர் இங்க சொல்லிட்டு இருக்க பாக்கி ஹன்மாவை அட்டாக் பண்ண போவானா. ஹன்மா அந்த அட்டாக்கை தடுத்ததுக்கே அவன் செலுத்துல போய் ஓடிட்டு இருப்பான். இந்த தடவை ஹன்மா அவன்கிட்ட சீரியஸாவே கேட்கிறாரு, நானும் என்னால முடிஞ்ச அளவு உனக்கு கேவலப்படுத்துறது எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், உன்னோட ஃபுல்ல கொடுத்து சண்டை போட மாட்டேங்கிற, உன்னோட பெஸ்ட்டை காமின்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹன்மா ஒரு வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக்கோட பாக்கி உன்னோட பெஸ்ட் எல்லாத்தையுமே உன்னோட ஃபாதருக்கு காமி, நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா. இது வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் கலந்து அதிர்ச்சியாகவும் இருக்கும். அப்பதான் பாக்கியமே இவருக்கு நான் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட ப்ரோக்ரஸை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காக்ரோச்சோட ஸ்பீடை இன்க்ரீட் பண்ற மாதிரியான ஒரு டெக்னிக் பழகிட்டு இருந்திருப்பான்ல, அதை யூஸ் பண்ணி ஹன்மாவை தள்ளிட்டு போக ஆரம்பிக்கிறான். பாக்கி எவ்வளவுதான் தள்ளிட்டு போனாலுமே கூட ஒரு ஃப்ளோர்ல வந்து கரெக்டா நின்றுவானுங்க. அப்பதான் பாக்கி ஜம்ப் பண்ணி ஹன்மாவோட ஃபேஸ்ல ஒரு கிக் கொடுத்துட்டு ஏன் ஜம்ப் பண்ணி ஒரு கிக் கொடுப்பான். அந்த செவத்தை உடைச்சிட்டு அடுத்த சைடே போய் விழுந்துருவாரு. அப்பதான் ஹன்மா பாக்கி கிட்ட கேட்கிறாரா, ஹன்மாக்கு பாக்கி இந்த டெக்னிக் யூஸ் பண்றது வந்து ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவர் எத்தனை மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கூட சண்டை போட்டுப்பாரு, எல்லாருமே அவங்களோட பாடியை வந்து ஃபைபர்ல இருந்து லிக்யூடா இமேஜின் பண்ணுவாங்கல்ல, இந்த ப்ராசஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணதே கிடையாதான். நீ எப்படி லிக்யூட்ல இருந்து டெண்டன்சிக்கு கரெக்டா டப்புன்னு மாத்துறன்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பாரா. சொல்லி யாரும் உனக்கு இதை டீச் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஹன்மாவை புஷ் பண்றதுலேயே தான் குறியா இருக்கிறான். சொல்லனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சொல்லி இருந்த டீச்சர் அவங்க வந்து ரொம்பவுமே எக்ஸலன்ட் சொல்லிட்டு அதான் ஹன்மா பில்டிங் உடைச்சு அவனை வெளியே வீசியிருப்பார்ல, அந்த இடத்துல அவரே ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி அவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல கூடி இருக்கும். பாக்கியமே கீழே விழுந்த பிறகுதான் அதை ஃபீலே பண்ணிருப்பான். கீழே விழுந்த உடனே அவனுக்கு பின்னாடி இருந்து அந்த அளவுக்கான ஒரு சவுண்ட் வந்திருக்கும். அப்பதான் ஹன்மா அந்த ஓட்ட வழியா நிக்கிறத பார்த்துட்டு அதுதான் யூஜர்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. எப்படி இவ்வளவு கூட்டம் இங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சில இப்படிதான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு இடத்துல அதிகமா இறங்கியிருக்காங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து எப்படி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ண தானே செய்வாங்க. அதையுமே அவர் எந்த அளவுக்கு மறைச்சு சொல்ல முடியுமோ அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஃபோர்ஸ் எதுக்காக நிக்குதுன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் அந்த ஃபைட்டுக்காக தான் நிக்குது அப்படின்னு சொல்ல நாங்க நடந்த கமர்ஷனுக்கான ஃபுட்டேஜுமே காமிக்க ஆக்சுவலி அந்த நியூஸ்ல நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த நியூஸை பீப்புள் எல்லாரும் பார்த்த உடனே ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்திருக்கும், யூஜருக்கும் பாக்கியும் சண்டை நடக்க போகுது. நியூஸை பார்த்து எல்லாருமே கார் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இங்க இவ்வளவு பெரிய கூட்டமே சேர்ந்திருக்கும். பாக்கி இந்த கூட்டத்தை பத்தி எந்த ஒரு கவலையுமே படல. ஆனா ஹன்மா தான் இவ்வளவு கூட்டத்தை யாரா கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அதான் ஹன்மா பாக்கி கிட்ட வந்து இன்னைக்கு இது போதும், இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லுவாரா. பாக்கி இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே இல்ல, இது இன்னைக்கு இந்த இடத்துலயே முடிக்கிறோம் சொல்லிட்டு ஹன்மாவோட ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச் பண்ணுவான். அப்பதான் பாக்கி பண்ண கிக்ல இருந்து பஞ்ச் வரைக்கும் எதையுமே அங்க இருக்கிற மக்களால பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஸ்பீட்ல தான் பாக்கி மூவ்மெண்டே பண்ணிருப்பான். அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம், யார் அடிச்சிருப்பா யார் அடி வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு இந்த மேட்சை பார்க்க எப்பவுமே அதிர்ப்பாரு அந்த இடத்துக்கு. ஹன்மாக்கு அந்த கிக்கு பஞ்சில் எந்த ஒரு டேமேஜ் ஏற்படலையான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ப்ளீடிங் ஆயிருக்கும். நோமே தான் பாக்கி கிட்ட சொல்லுவாரு, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒருத்தனால எனக்கு ப்ளீட் ஆகுதுன்னு சொல்ல அதான் பாக்கி ஃபர்ஸ்ட் அந்த புல்லட் ட்ரெயின் மூவ்மெண்ட் கொடுத்துருப்பான்ல, அதே இதை மறுபடியும் ஹன்மா கிட்ட யூஸ் பண்ணும்போது ஹன்மா போன தடவையாட்டு கொஞ்சமாவது மூவ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா இந்த தடவை இவன் தான் ஏதோ மலையில போய் முட்டின மாதிரி சின்ன மூவ்மெண்ட் ஒரு அசைவு கூட காமிக்க மாட்டாரா. ஒரே குழப்பமா இருக்கும். அதே மூவ்மெண்ட்டை 2 தடவை என்கிட்ட யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னோட மண்டையை பிடிச்சி ஒரு சுத்துவாரு. வாங்கின அடியில் அவனோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாவே ரெட்டா இருக்குமா. அம்மா அவன் கிட்டே மறுபடியும் நடந்து வருவாரு. பாக்கி திரும்பி அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவான். கண்டிப்பா அது அவர்கிட்ட ஒர்க் ஆக போறது இல்ல. பாக்கி அவனோட ஃபேஸ்ல அவ்வளோ அடி வாங்கியிருக்கான்ல, அவனோட ரோஸ்ல இருந்து அந்த அளவுக்கான ப்ளீட் ஆகும். அவனுமே எந்திரிச்சுன்னுட்டு மறுபடியும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியும் நீ கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பதான் பாக்கியம் நான் கிவ் அப் பண்றதான்னு சொல்லிட்டு கிக்குன்னு மாத்தி பண்ணதான் செய்வான். ஆனா எதுவுமே ஒர்க் ஆன மாதிரியே தெரியல. இதுல வந்து ஈஸியாவே அதை பிளாக் பண்றாரு. 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஃபைட்டை டூக்குகவா பிரசிடென்ட் இவங்க 2 பேரும் சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் பாக்கிக்கு ஒரு ஃபீலிங் யாரும் அவனை வாட்ச் பண்ற மாதிரி அவனோட சென்ஸை வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பா அது பிக்கிள் மாதிரி தான் தோணுது. அப்பதான் பாக்கி ட்ரைசரோடாப்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுவானா. அங்க இருக்கிற மக்களால இதை பார்க்க முடியுது. உங்களுக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் பாக்கி இந்த அளவுக்கு பல டெக்னிக் யூஸ் பண்றானா இதை பார்த்துட்டு இதாண்டா உண்மையாவே என்னோட பையன் சொல்லிட்டு இருப்பாரு. அதே சமயத்துல இதை பிக்கிலுமே பாக்குற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இங்க என் பண்றாங்க. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட். கண்டிப்பா இதை வந்து ஃபைட் ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பிக்கில் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கமெண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, பை.